பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் தினம் கிருபை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினத்தில் மனுஷரிடத்தில் அன்பு இல்லை என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு காலை வேளையில் ஏசப்பாவுடைய தம்பி பிரதர் ஒருத்தருக்கார், அவர் பேர் யாக்கூப். அவர்கிட்ட ஒரு நாள் போய் கேட்கலான்னு ஆசை எனக்கு. என்ன பாச எப்படி சொல்கிறீங்களா? அவர் எழுதி வச்சிருக்கார் பைபிளில் ஒரு நிருபத்தை. அதில் அவர் சொல்கிறாரு, இயேசு அதிகமான கிருபை அளிக்கிறாரே அப்படின்னு சொல்கிறார். இயேசு அதிகமான கிருபை அளிக்கிறாரே. நான் அந்த அவருடைய நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம், யாக்கோபு 4:6 வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அப்படின்னா நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த கிருபை என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். அதில் உள்ள என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? மன உருக்கம். உருக்கம் அல்ல, மன உருக்கம். ரொம்ப உருக்கமான ஒரு தன்மை. இது உள்ளத்தில் மறைந்திருக்கிற ஒன்று. இது இந்த உலகத்தில் யாரிடத்தில் இருந்தது தெரியுமா? நான் சொல்லுகிற, நீங்கள் கேட்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவினிடத்தில் தான் இருக்குது. இந்த உருக்கமான இறக்கம். அதுக்கு பெயர் ஷார்ட்கட்டாக நாங்கள் கிருபை, ஆண்டவர் கிருபை உள்ளவர்னு சொல்கிறோம். பிரியமானவர்கள, அந்த உருக்கமான இரக்கம் தான் வெளிப்படையாய் அன்பு அப்படின்னு சொல்கிறோம். லவ், அன்பு. அன்பு எல்லாரிடத்துலையும் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. கொஞ்சம் அன்பு இருக்கும். தேவைப்பட்டால் அன்பு செலுத்தலாம், தேவையில்லைன்னா அன்பு செலுத்த மாட்டாங்க. அது அல்ல, அது உண்மையான அன்பு கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த கிருபை என்று சொல்ல வார்த்தை, அது அன்பு அதற்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைமை வந்தால் மன உருக்கம் வந்துடும். ஐயோ, எப்படியாயிலும் உதவி செய்யணும் அப்படி என்று உதவியை செய்கிற ஒரே ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். எனக்கு உதவி செய்தார். ஏராளமான உதவிகள், ஏராளமான நன்மைகள். ஆகையினால தான் நன்மை பெறாமல் இருக்கிற உங்களுக்கு எப்படியாகிலும் இந்த இயேசுவை சொல்லணும்னு நன்மையை பெற்ற நான் சொல்லி தான் ஆகணும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை நம்புங்க, ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் ஆண்டவர் என்று நீங்கள் நம்புங்க. எனக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். God bless you.